வணக்கம். நம்ம பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நம்ம உறுதியா நினைச்சிட்டு நம்ம அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் கழிச்சே நமக்கு அந்த மோட்டிவேஷன் இல்லாம போயிடும். சரி, நம்ம கிட்ட காசு இல்லைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம், இப்போதைக்கு கொஞ்ச நாள் பிரேக் விடலாம், அந்த மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். அது எதனால அப்படி மோட்டிவேஷன் இல்லாம ஸ்டாப் பண்றோம் அப்படின்னா, பணம் சேர்க்கறதுங்கிறது ஒரு போரிங்கான விஷயம்தான். ஏன்னா அது இமீடியட்டா நமக்கு எந்த யூஸுமே கொடுக்க போறதில்ல. அது பிற்காலத்துல நமக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்க போகுது. ஆனா இப்போதைக்கு நான் ஏன் அந்த காசை எடுத்து தனியா வைக்கணும் அப்படின்னு ஒரு போரிங்கா இருக்கிறனாலேயே நம்ம பாதி பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டு பாதியிலே விட்டுறது, சேர்த்து வச்ச காசை வேற எதுக்காவது யூஸ் பண்றது, இந்த மாதிரி பண்ணிடும். சரி, அப்ப அந்த மோட்டிவேஷனை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கணும், இந்த பணம் சேமிக்கிற பழக்கத்தை. அப்போ அதை இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குறதுக்கு நம்ம வித்தியாசமான சேமிப்பு முறைகளை பின்பற்றணும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சேமிப்பு முறை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சேமிப்பு திட்டம் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ரொம்பவே ஒரு புதுவிதமான சேமிப்பு திட்டம். சரி, இந்த திட்டப்படி எவ்வளோ சேமிக்கலாம், எப்படி பண்ணணும், எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த சேமிப்பு முறைக்கு பேர் தலைகீழ் சேமிப்பு திட்டம். என்னடா இது ரொம்ப புதுசாக இருக்கே, தலைகீழாக என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரி என்ன சேமிப்பு பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். தலைகீழ் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இது ஒரு ரிவர்ஸ் சேமிப்பு திட்டம். சரி, இந்த திட்டத்து மூலமாக எப்படி பணம் சேர்க்கலான்னு பார்க்கலாம். முதல்ல ஜனவரி மாதம் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஜனவரி மாதத்துக்கு 31 நாட்கள் இருக்குது. அதை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 7 நாட்கள் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் முதல் 1ஆம் தேதி 155 ரூபாய் நம்ம எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 5 ரூபாய் குறைச்சிக்கிட்டே வரணும். அதாவது ரிவர்ஸ் மெத்தடில் முதல்ல நிறையா காசு எடுத்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் 2ஆம் தேதி 150, 3ஆம் தேதி 145, 4ஆம் தேதி 140, இந்த மாதிரி நம்ம 5 ரூபாய் குறைச்சிக்கிட்டே வரணும். அடுத்த 7 நாட்கள் பார்க்கலாம். அதாவது 8ஆம் தேதி 120, 9ஆம் தேதி 115, இதை மாதிரி 5 ரூபாய் குறைச்சிட்டே வந்தீங்கன்னா 14ஆம் தேதி 90 ரூபாய் நம்ம சேர்த்துருப்போம். அடுத்த 7 நாட்கள் பார்க்கலாம். 15ஆம் தேதி 85, 16ஆம் தேதி 80, இந்த மாதிரி குறைச்சிட்டே போனால் 21ஆம் தேதி 55 ரூபாய் நம்ம சேர்த்துருப்போம். சரி, அடுத்த 7 நாட்கள் 22ஆம் தேதி 50 ரூபாய், இந்த மாதிரி 5 ரூபாய் குறைஞ்சிட்டே போனால் 28ஆம் தேதி 20 ரூபாய். இப்போ அடுத்தது கடைசி 3 நாட்கள், அதாவது 29ஆம் தேதி 15 ரூபாய், 30 10 ரூபாய், 31ஆம் தேதி 5 ரூபாய், 5 ரூபாயோட முடியுது. இப்போ இந்த மாதத்துல 31 நாட்கள் இருந்திருக்கு. அப்போ மொத்தமா நம்ம சேர்த்த காசு எவ்வளோ அப்படின்னா 2480 ரூபாய். இப்போ அடுத்து வர மாதங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம என்னதான் 30 நாள் அல்லது 28 நாள் இருந்தாலுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு மாதமும் 31 நாட்கள் இருக்கிற மாதிரியே நம்ம கனெக்ட் பண்ணி 155 தொடங்கி 5 ரூபாய் வரைக்கும் நம்ம சேர்க்க போறோம். அடுத்தது பிப்ரவரியில 28 நாட்கள் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 28 நாள்னு கன்சிடர் பண்ணாம 31 நாட்களா கன்சிடர் பண்ணி அதே மாதிரி 155 தொடங்கி ஒவ்வொரு நாளும் 5 ரூபாய் குறைச்சிக்கிட்டே போறோம். இந்த மாதத்துல வெறும் 28 நாட்கள் தான் இருக்கு. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 28ஆவது நாள் நம்ம 20 ரூபாய் ஆக்சுவலா நம்ம எடுத்து வச்சிருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், இதுக்கப்புறம் வர போற 29, 30, 31 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டு அதுக்குரிய காசையும் 28ஆவது நாள் நம்ம எடுத்து வைக்க போறோம். அப்போ 28ஆவது நாளுக்குரிய 20 ரூபாய், 29ஆம் தேதிக்குள்ள 15 ரூபாய், 30ஆம் தேதிக்குள்ள 10 ரூபாய், 31ஆம் தேதிக்குள்ள 5 ரூபாய், இது எல்லாத்தையும் சேர்த்தனா 50 ரூபாய் வரும். ஸோ அப்போ 28ஆவது நாள் நம்ம 50 ரூபாய் எடுத்து வைக்க போறோம். அப்போ இந்த மாசமும் நம்ம 31 நாள் இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். அப்போ இந்த மாசமும் டோட்டல் 2480 ரூபாய் தான் வரும். அடுத்தது ஏப்ரல் மாசம், இந்த மாதிரி 30 நாட்கள் இருக்கின்ற மாசம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான 155 நம்ம தொடங்குறோம். எவ்ரிடே நம்ம 5 ரூபாயா நம்ம குறைச்சிக்கிட்டே போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல 30 நாள் இருக்கிறதுனால 30ஆவது நாள் வழக்கத்தில் நம்ம 10 ரூபாய் சேர்த்து வைக்க வேண்டியது இருக்கு. ஆனால் இதில் 31ஆவது நாளுக்குரிய 5 ரூபாயும் நம்ம சேர்க்குறோம்.
அப்போ 30ஆம் தேதி 10 + 5 15 ரூபாய் எடுத்து வைக்கிறோம். அப்போ இந்த மாசத்தோட டோட்டலும் 2480. இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் சேர்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவு மொத்த தொகைன்னு பார்க்கலாம். இப்போ ஜனவரியில ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதே 2480 தான் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து சேர்த்துட்டு இருக்கோம். அப்போ இதோட மொத்த டோட்டல் எவ்வளோ வரும் அப்படின்னா 29,760 ரூபாய் நம்ம கையில வந்து 2025 கடைசியில் இருக்கும். முந்தைய வீடியோக்கள்லாம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாதமும் சேருகின்ற தொகையை வந்து நம்ம ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து போட போறோம். நமக்கு ஒரு 4% இன்ட்ரெஸ்ட் அப்ராக்சிமேட்டா கிடைக்குது. அப்போ நம்மளோட சேமித்த தொகை 29,760. அதுக்கு வந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்ராக்சிமேட்டா இருக்குன்னா 1,190 ரூபாய் கிடைக்கும். அப்போ நமக்கு கிடைக்கிற மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,950 ரூபாய் நம்ம கையில் இருக்கும். இந்த தொகையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளேஷனுக்கு தாண்டி ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய தங்கத்தில் வந்து நம்ம முதலீடு பண்ணலாம். இப்போ 1 கிராம் தங்கம் வந்து ஜிஎஸ்டி எல்லா சார்ஜஸும் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 7,500 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது 4 கிராம் தங்கம் எவ்வளோ ஆகுது அப்படின்னா 30,000 ரூபாய் ஆகுது. நம்ம கிட்ட அதை விடவே அதிகமான காசு இருக்கு. அப்போ நம்ம சேமிச்ச காசை வச்சு சூப்பரா நம்ம வந்து 4 கிராம் அதாவது அரை பவுண்ட் தங்கம் வந்து ஈஸியா நம்ம வாங்கிடலாம். இப்போ நம்ம பார்த்த புதுவிதமான தலைகீழ் சேமிப்பு திட்டம் உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.